மேடைகளை வீட்டுக்கு அறிவிச்சவர் வேலுமணி அவர்களும், அதேபோல நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர்களும், மரியாதைக்கு சகோதரர் கருப்பணன் அவர்கள் மேடைகளை வீட்டுக்கின்ற விவசாய சங்க பிரதிநிதிகள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்திலே பல குளங்கள் விடுபட்டு விட்டன, அதையும் இந்த திட்டத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் ஆராய்ந்து அம்மாவுடைய அரசு வருகின்ற பொழுது அதற்கு உண்டான தீர்வும் காணப்படும். இன்றைக்கு விவசாயி என்று சொல்லுகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனையிலே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அவ்வப்போது விவசாயிகளுக்கு நன்மை செய்தோம். உடுக்க இழந்தவன் கை போலே ஆண்கை இடுக்கன் களைவுதான் நட்பு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே திருவள்ளுவர் அழகாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நம்ம உடம்பில் இருக்கின்ற நம்முடைய உடை அவிழ்கின்ற பொழுது தானாக கை போய் சரி செய்யும். அதே போல விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக உதவி செய்தது. அப்படிப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக இருந்தது. இன்றைக்கு விவசாயிகளுக்காக ஏராளமான திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக 50 லட்சம் விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சி இருக்கும்போது 9600 கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் கருகி கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் சுமார் 2240 கோடி விவசாயிகளுக்கு வழங்கிய அரசு இழப்பீட்டு தொகையை வழங்கிய ஒரே அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிமுக அரசாங்கம். இதுவரை எந்த அரசாங்கம் வறட்சிக்காக இழப்பீட்டு தொகை வழங்கினது கிடையாது. விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாக வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோடு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்தார்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று அதையும் அம்மாவுடைய ஆட்சியிலே தள்ளுபடி செய்யப்பட்டது. அதோடு கொரோனா காலம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருளை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை பெரும் நஷ்டத்துக்குள்ளாகிவிட்டது. தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் எங்களால் செலுத்த முடியவில்லை. எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் விவசாய பிரதிநிதிகளை சந்தித்து இது கோரிக்கை வைத்தார்கள். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று. அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு 12100 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுல சுமார் 10,41,315 விவசாயிகள் பயனடைந்தாங்க. அதோட விவசாயிகள் இன்றைக்கு விவசாய மின் மோட்டார் இயக்கிறது என்றால் எந்த நேரத்தில் கரண்ட் வரும், எந்த நேரத்தில் கரண்ட் போகுமே என்ற நிலையை மாறி விவசாயிகளுக்கு 2021 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் பம்பு செட்டு கொடுத்தோம். இதனால விவசாயிகள் எந்த நேரத்திலும் மின் மோட்டாரை இயக்கி தன்னுடைய நிலங்களுக்கு தண்ணீரை பாய்ச்சலாம். அதுவும் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். விவசாயம் உழைக்க பிறந்தவன், இரவென்றும் பகலென்றும் வாராமல் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற பட்டாளம் விவசாயி பட்டாளம். அப்படி விவசாயிகளுக்கு எந்தெந்த வழியிலே உதவி செய்ய முடியுமோ அத்தனை வகையிலும் அதிமுக அரசு உதவி செய்தது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விடுகின்றேன். அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக 8 மாவட்டத்தில் 217 கோடி ரூபாயில உணவு பூங்கால அமைக்க மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். இப்பொழுது எந்த நிலையில் இருக்கு தெரியவில்லை. டெல்டா மாவட்டம், ஏன்னா நமக்கு அதிகமாக விளைச்சலை கொடுப்பது டெல்டா மாவட்டத்தில் தான். அந்த மாவட்டத்தில் 2016, 17, 18 ஆண்டுல நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்யப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அதிமுக அரசாங்கம் குறுவை தொகுப்பு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது.
அதே போல 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருந்தது. அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டத்தின் முன்பாக உச்ச நீதிமன்றத்திலே விவசாயிகள் வயிற்றிலே பால் வாய்க்கின்ற அளவிற்கு காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் போது டெல்டா மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்திற்கு விடுவு காலம் பிறக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி கடல்ல கலக்குது. அப்படி கடல்ல கலக்கின்ற நீரை ஆங்காங்கே தடுப்பு கதவணை மூலமாக தடுத்து நிறுத்தி நீரை தேக்கி நிலத்து நீரை உயர்த்த வேண்டும், விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான திட்டத்தை அதிமுக அரசு கொண்டு வந்தது. முதற்கட்டமாக ஆதனூர் குமாரமங்கலத்தில் 450 கோடியில 3/4 டிஎம்சி தண்ணீரை தேக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இன்னைக்கு முடியும் தருவாயில் இருக்குது. இரண்டாவது கரூருக்கு பக்கத்தில் நஞ்சை பூலூர்ல 450 கோடியில அங்க ஒரு தடுப்பணை கதவணையோட செஞ்சு கட்டுறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம். அதுவும் முடிகிற தருவாயில் இருக்குது. அதுக்கு பிறகு 2 இடத்துல காவிரி ஆற்றிலே 2 இடங்களில் தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க வச்சிருந்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அதையும் கைவிட்டுட்டாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்று கண்ணும் கருத்துமாக இருந்து அதை எந்தெந்த வகையில சேமிக்க வேண்டுமோ அதையெல்லாம் சேமிப்பதற்கு தடுப்பணை கட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த ஆட்சியிலையும் சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அதிகமான தடுப்பணை கட்டுவோன்னு தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க. இன்னும் கட்டண பாடு இல்லை. அதோட காவிரி டெல்டாவில் 970 கோடியில பருவநிலை மாறுதலை எதிர்கொள்ள திட்டம் அதிமுக ஆட்சி செயல்படுத்தியது. நம்முடைய கீழ்பவானி வடிநிலத்தில் நீட்டல் புனரமைத்தல் நவீனமாக்குவதற்காக 935 கோடி ஒதுக்கீடு செஞ்சதும் அதிமுக ஆட்சியில் தான். இந்த கால்வாய்களாம் காங்கிரீட் கால்வாய் அமைத்து கடைக்கோட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு கூட தடையில்லாம அவர்களை பாசனத்திற்கு தேவையான நீரை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதை கொடுத்தோம். அதோட இங்க பேசியவர்கள் கூட சொன்னாங்க இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பகுதி மக்கள் பிரதிநிதிகள் கூட பேசினாங்க. நீண்டமாக விவசாயிகளுடைய கோரிக்கை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப்பட வேண்டும். அதோடு இந்த திட்டத்தில் நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் உள்ள ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றும் சொல்லிக்கிறாங்க. அதே போல பாண்டியாறு புன்னம்புலா திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மேடையில் பேசினார். நிச்சயமாக இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் அண்ணன் அறிவிச்சோர் SP வேலுமணி அவர்களையும் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களையும் சகோதரர் KC கருப்பணன் அவர்களையும் 3 பேரையும் கேரளாவுக்கு நேரடியாக சென்று கேரளா முதலமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையெல்லாம் வைத்தோம். அவரும் நம்முடைய கோரிக்கையை பரிசீலித்து ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. கேரள அரசும் அமைக்கப்பட்டது, தமிழ்நாடு அரசும் அமைக்கப்பட்டது. 3 முறை 2 குழுவும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்படியே கிடப்பில போட்டாங்க இந்த அரசாங்கம். நிச்சயமாக அதிமுக அரசு மலரும். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு பாடுபடும்.